குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக வரும் 27ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை தீட்டுகளில் இருக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்தை காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அனீஷ் வழங்க நாம் கேட்கலாம். அனீஷ், அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணமாக எதிர்வரும் 27ஆம் தேதி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை விமான தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை ராஜ்பவன் செல்கிறார். 28ஆம் தேதி கார் மூலம் குன்னூர் வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள பிஎஸ்எஸ்சி எனப்படும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாற்றுகிறார். 29ஆம் தேதி உதகை ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் அவர் 30ஆம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார். மேலும் உதகைக்கு வரக்கூடிய ஜனாதிபதி வர இருப்பதால் அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு உதகை தீட்டுக்கல்லில் உள்ள ஹெலிபேட் தளத்தை காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய 5 காவலர்கள் 3 ஷிப்ட் முறையில் கண்காணிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது ஹெலிபேட் தளத்தை வெடிகுண்டு நிபுணர்கள் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவிகளை கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.